வணக்கம் மக்களே, வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி பேசலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டி 50. எல்லாருக்குமே இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, புதுசாக வரவங்க, இப்போ கற்றுக்கிறவங்க எல்லாருமே இப்போ வந்து நிஃப்டி 50 தான் வந்து பார்க்குறாங்க. அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அது ஒரு ஃபேஷன் மாதிரி. மற்ற விஷயத்தில் ட்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நிஃப்டி 50ல் ட்ரேடு பண்ணணும். நிஃப்டி 50யோட இடிஎஃப்பு, பீஸு, அப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ட்ரெண்ட் ஆக்கி அது ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. இப்போ யாரை கேட்டாலும் நிஃப்டி 50 வாங்கியிருக்கீங்களா, 12% ரிட்டர்ன் தரும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆளுக்கு மக்கள்கிட்ட வந்து இப்போ வந்து பேசு பொருளாகின்னு இருக்குது. ஆனால் நிஃப்டி இப்போதைக்கு நிஃப்டி 50 வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சிக்னேச்சரில் ஏறுது. இப்போ நம்ம வாங்கி போட்டால் பிற்காலத்துக்கு அது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இப்போ மாதம் எஸ்ஐபி பண்ணுறவங்க இருந்தாலும், அப்படி இல்லைன்னா மாதம் வாங்குவாங்க சில பேர் ஒன் டைமில், அந்த மாதிரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை குவார்ட்டர்லி வாங்குவாங்க அவங்களா இருந்தாலும் சரி, ஆஃப் இயர்லி வாங்குறவங்க, இல்லை வருஷம் வாங்குவாங்க, இந்த மாதிரி வாங்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது அந்த பொருள் ஹை ஆகிட்ட பிறகு ஏறக்கூடாது, வாங்கக்கூடாது. ஒரு பொருள் கம்மி ரேட்டில் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் வாங்கினோம். நம்ம வாங்கி போட்டு அதை ஹை ரேட்டில் வரும்போது நம்ம விற்கணும். இதுதான் வந்து பிஸ்னஸ்ஸு. ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவு மற்ற பிஸ்னஸ் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது. முதல்ல அந்த மாதிரி பார்க்காதீங்க. ஒரு பொருளை நம்ம இன்றைக்கி வாங்கி போட்டுட்டோம், அதனால் இது மேலே தான் ஏறும்போது விற்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. மேலே ஏறின பொருள் கீழேயும் இறங்கும். நீங்கள் வாங்கினதை விட 10%, 20%, 30%, ஏன் 50% கூட கீழே விழும். அந்த டைமில் நீங்கள் விற்கக்கூடாது. நீங்கள் வந்து அப்போ வந்து ஹோல்டு பண்ணி எப்போ நல்ல வேல்யூ கிடைக்குதோ அப்போ தான் விற்கணும்.